உங்களுடைய ஃபாஸ்டாக ப்ராப்பரான டைம்க்கு ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறதும், உங்களுடைய ஃபாஸ்டாக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் லைக் வெஹிக்கிள் நம்பர், சேசிஸ் நம்பர் இதெல்லாம் கரெக்ட்டா அப்டேட் பண்ணி வைக்கிறதும், கேஒய்சி முடிச்சு வைக்கிறதும் இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா உங்களுடைய ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. புதுசா சில ரூல்ஸ வந்து என்பிசிஐ கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரூல்ஸ் 17th February 2025ல இருந்து அமலுக்கு வருது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்ப்போம். சப்போஸ் நீங்க ஒரு டோல் பிளாசாவை ரீச் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்டடா இருக்கு அப்படின்னா அந்த டோல் பிளாசால உங்களுடைய டிரான்சாக்ஷன் டிக்ளைன் ஆகும். அண்ட் நீங்க அந்த டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் த அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த டோல் பிளாசாவை ரீச் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படினாலோ இல்ல டோல் பிளாசாவை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படினாலோ நீங்க நார்மல் அமௌண்ட் பே பண்ணாலே போதுமானது. ஓகே, என்னுடைய ஃபாஸ்டாக எப்பெல்லாம் அவங்க பிளாக் லிஸ்ட் பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய பேலன்ஸை குறையாம பாத்துக்கணும். கரெக்டான டைம்க்கு ரீசார்ஜ் பண்ணிடணும். பிளாக் லிஸ்ட் எப்ப பண்ணுவாங்க அப்படின்னா கேஒய்சி ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணல அப்படினாலோ இல்ல உங்களுடைய ஃபாஸ்டாக் ப்ராப்பரா அப்டேட் ஆகல அப்படினாலோ இல்லனா ஏதாவது டிஸ்கிரிபன்சிஸ் இன் டீடைல்ஸ் இருக்கு, அதாவது உங்களுடைய வண்டியோட சேசிஸ் நம்பர், வண்டியோட நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மிஸ்மேட்சா இருக்கு, ஆர்டிஓட உங்களோட மிஸ்மேட்சா இருக்கு அப்படினாலோ அண்ட் இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்கு அப்படினாலோ உங்களுடைய ஃபாஸ்டாக் பிளாக் லிஸ்ட் பண்ணப்படும். இந்த விதிமுறைகள் February 17, 2025ல இருந்து அமலுக்கு வருது. சோ உங்களுடைய ஃபாஸ்டாக் அக்கவுண்ட்ல லாகின் பண்ணி எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா அதை மெயின்டைனும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க.